ஐபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அதிசயமான சம்பவத்தை பற்றி சொல்லி ஆகணும். என்னுடைய நண்பர் தான் அவர் ஒரு பரிகாரம் சொல்லி அனுப்பினேன். அந்த பரிகாரம் தவறுதலாக செஞ்சுட்டு வந்துட்டார். அவர் அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தற்சமயத்துக்கு அனுமதி இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல பரிகாரம் தப்பி போனால் அதற்கு மாற்று பரிகாரம் செய்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும். அதே இடத்துக்கு திரும்பவும் போனால் பத்தாது, இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு அவரை நான் சொல்கிறேன், இப்போ தான் இங்கே போய் செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்பட்டது, அதனால் இன்னும் ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னா, இல்லை அடம் பிடிக்கிறார். இல்லை நான் போகிறேன், நான் இப்போ போய் பார்த்து வந்துடுறேங்க அப்படிங்கிறார். நான் எவ்வளவோ சொல்கிறேன், இல்லை இப்போ வேண்டாம் தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு, இல்லை நான் போகிறேங்க அப்படின்ட்டார். நானும் அந்த நண்பர்கிட்ட கோவிலை சொல்லி அந்த கோவிலில் செய்ய வேண்டிய முறைகளை பற்றியும் சொல்லி அனுப்புகிறேன். அந்த கோவில் எந்த கோவில்னால், கர்நாடகா மாநிலத்தில் கோகர்ணேஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி இருக்கிறார். கோகர்ணம்ன்ற ஊரில் அது இருக்குது. கோவான்ற ஊரில் இறங்கி அங்கேருந்து 60 கிலோமீட்டர் மறுபடியும் கர்நாடக எல்லைக்குள்ளே புகுந்து வந்தால் அந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க, ஒரு வெள்ளிக்கிழமை போய் சனிக்கிழமை தரிசனம் பண்ணுங்கள். இந்த கோவிலில் செய்ய வேண்டிய முறைகளையும் சொல்லியாச்சு, அங்கே என்னென்ன வழிபாடு பண்ணணுன்றதையும் சொல்லியாச்சு. இந்த தடவையாவது கவனமாக செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல், லால்னு பேர் கொண்டால் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்றத சொல்லியாச்சு. லால்னா சிவப்பு நிறத்தை குறிக்கும். இவர் ஜாதகத்தில் செவ்வாய் மேலே கோச்சார குரு வந்திருந்தது. அப்போது அந்த இடத்துக்கு உங்களுக்கு லால்னு பெயர் கொண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் அப்படின்றத நான் அவருக்கு தெரியப்படுத்திட்டேன். இவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே கோயிலுக்கு போயிருக்கிறாரு, தரிசனம் பண்ணியிருக்கிறாரு, அப்படியே சுற்றி வந்திருக்கிறாங்க. சுற்றி வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு ஒரு சின்ன கடையில், ரோட்டோர கடையில் நின்றுருக்காங்க. அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்குறாங்க, அவரோட 7-8 வயசு மதிக்கத்தக்க பொண்ணு காணோம். இவங்க பதறி போயிட்டாங்க. அந்த குழந்தைய தேடுறாங்க, இங்கே போடுறாங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க, தேடுறாங்க, இவங்களை காணோம். இவங்க ஒரு வாகனம், ஏதோ ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கம் தெரு மற்ற இடங்கள்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குற அளவுக்கு நிலைமை. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சம்பவம் ஆகி போச்சுன்னொன்னே எனக்கு ரொம்ப பகீர்னு ஆகிடுச்சு. என்னடா, நம்ம அப்பயே சொன்னோம் இவங்களை கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி, ஆனால் இந்த மாதிரி இவங்க போய் மாட்டிகிட்டு நிற்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது? திடீர்னு நான் என்ன பரிகாரம் சொல்கிறது? உடனடியாக அது எப்படி பலனளிக்கும்? இது மாதிரி பல சிந்தனை எனக்கு. இதுக்கு உடனடியாக பிரசன்னம் போட்டு பார்க்கும் பொழுது பிரசன்னத்தில் அந்த குழந்தை கிடச்சிடும்ன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சரி, பயப்படாதீங்க, அது கிடச்சிரும், அந்த பாப்பா அங்கேயே தான் இருக்குது, கிடச்சிரும் அப்படின்னோன்னே ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் கழித்து அவரே எனக்கு ஃபோன் பண்ணார், குழந்தை கிடச்சிருச்சு சார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், எங்கே இருந்தா பாப்பா அப்படின்னோன்னே, அவள் வழி மாறி வேறு எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கிறா. அங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் இந்த பாப்பா தனியாக வர்றதை பார்த்து எங்கே இருக்குன்னு அவர் மொழியில் கேட்க, இவளுக்கு மொழி புரியாமல் இங்கே அங்கேன்னு சொல்ல, அவர் ஒரு பக்கமாக தேடி தேடி இவங்களான்னு ரோட்டில் போகிறவங்களெல்லாம் காமிச்சு வண்டி நிறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கார். அவர் 1 மணி நேரம் அவருடைய பொழப்பெல்லாம் விட்டுட்டு கடைசியாக ஒரு இடத்துல இவங்க நிற்கிறப்ப கரெக்டாக அந்த பாப்பா பார்த்து இவர் தான்ருச்சு. அப்போது அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு தேவையான சில உதவிகள்லாம் செஞ்சுட்டு, அவர் பேர் என்னான்னு கேட்டால், அவர் பேர் பஜன்லாலோ ரூப்லாலோ ஏதோ லால்னு முடிகிற மாதிரி பேரை சொல்லியிருக்கிறார். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம், பிள்ளை கிடச்சிட்ட மகிழ்ச்சி. அதுவும் இல்லாமல் இங்கே ஜோதிடத்தில் லால்னு பேர் உள்ள ஆளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சிருந்தோம் இல்லையா? அந்த லால்னு ஏன் பேர் சொன்னோம்? இதில் பல விஷயங்கள் இருக்குது. செவ்வாயின் பெயர்களில் பல ஆயிரம் பெயர்கள் இருக்குது. அந்த இடத்துல லால்னு எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த இடத்துல வடநாடாக இருக்குதே, அங்கெல்லாம் இந்த லால்ன்ற பேர் சிவப்பை குறிக்கக்கூடிய பேரன்னு நானும் தோராயமாக ஒரு யூகத்தில் சொல்லி அனுப்பிச்சது தான், கிரகத்தின் அடிப்படையில் யூகிச்சது தான். அதே பேர் உள்ள ஆள், லால்ன்ற பேர் உள்ள ஆள் அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்ததில் அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவங்க போய் அந்த கோயிலில் செஞ்ச பரிகாரத்திற்கு அவங்களுக்கு கிடைச்ச கடைசி தண்டனையாக அதோடு அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன காரியத்துக்காக போனாங்களோ அந்த காரியத்திலேருந்து சுபமான ஒரு செய்தி கிடச்சி அவங்க நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கோயிலில் குழந்தை காணா போச்சு, அதெல்லாம் சரி. இந்த குழந்தைய காணா போக வச்சது யார்? அந்த ஈஸ்வரன் தான். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அங்கே உள்ளவர் காசிக்கு நிகரான ஒரு இறைவன் தான் அங்கே உள்ளவர். நம்ம திருவண்ணாமலையில் நிறைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கினவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதே போல் பிஆர் வாங்கினவங்க தான்
அந்த ஊர்லேயும் நிறையா இருக்கிறாங்க. வெள்ளைக்காரங்களை பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சேலையை கட்டிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. வெள்ளைக்காரன் பிச்சைக்காரனாக உட்காந்துருப்பான், வெள்ளைக்காரன் ஆட்டோ ஓட்டுவான், எல்லா காரியங்களையும் அந்த ஊரில் வெள்ளைக்காரங்களே செய்வாங்க. அவ்வளோ பேர் அந்த ஊருக்கு சிவனுக்காக வந்து குடியேறி இருக்கிறாங்க. அங்கே ஓம் பீச்னு ஒரு பீச் கூட உண்டு. அந்த பீச்சில் மாலை நேரத்தில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா தெரியும், அங்கே அந்தி சாயிற நேரத்தில் இந்த வெளிநாட்டினவரெல்லாம் அந்த இடத்துல ஒன்றா உட்காந்து சிவன் பாட்டு பாடிட்டுருப்பாங்க. நமக்கே புல்லரிக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் அந்த இடம். அந்த கோயிலில் மகா சக்தி வாய்ந்த சிவன் இருக்கிறாரு. அங்கே பக்கத்துலேயே ராமர் தீர்த்தம் இருக்குது. இந்த ராமர் தீர்த்தம் எங்கே இருக்குன்னா, இந்த கோயிலேருந்து ஒரு 100-200 மீட்டர் உயரத்தில் ராம தீர்த்தம் இருக்குது. வற்றாத சுனை நீர் அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்கிறதாக என்னுடைய குருநாதர் கூட சொல்லியிருக்கிறார். அந்த குகைக்குள்ளே இவர் ஒரு முறை நடந்து போகும் பொழுது, எவ்வளோ தூரம் தான் போகுது பார்க்கலாம் அப்படின்னு வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் இவர் உள்ளே போயிட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு சாமியார் அங்கே உட்காந்துருந்தார். இவரை பார்த்து தமிழில் அழகாக கேட்டிருக்காரு, சிசர் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவர் என்ன சாமின்னு கேட்டுக்கிறாரு. சிசர் சிகரெட் வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். அந்த காலத்தில் இவர் சிசர் சிகரெட் தான் பிடிப்பாராம். அப்போ அவர் கேட்கவும் இவர் எடுத்து இருந்தாங்கன்னு கொடுத்துருக்கிறாரு. அந்த பேக்கெட்டையே அவர் வாங்கிக்கிட்டாராம். வாங்கிட்டு சரி நீ போ அப்படின்னாராம். அவர் அந்த இடத்துலேருந்து நம்மக்கிட்ட இந்த சிகரெட் இருக்குதுன்றது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, அவர் யாருன்னு இவர் ஒரு பிரசன்னத்தை போட்டு பார்த்தா, அவர் சித்த நிலையில் உள்ளவர், இவர் சாதாரண ஆள் இல்லைன்றது அந்த பிரசன்னத்தில் காமிச்சு கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவர் வேறு ஏதோ ஒரு மலை கோவிலுக்கு போயிருக்கும் பொழுது இங்கே ஒரு சாமியார் உட்காந்துருக்கார். அப்போது அவர் என் குருநாதர் சந்திக்கும் போது இங்கே உள்ள அந்த சாமியார் கேட்டுக்கிறாரு, என்ன அவன் சிசர் ஃபில்டர் கேட்டானா, நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்டுக்கிறார். இவருக்கு மூச்சு பேச்சு அடைச்சி போச்சான். எந்த ஊரில் கோகர்ணம்ன்ற கர்நாடக மாநிலத்து எல்லையில் நம்ம கொடுத்ததை இந்த ஊரில் உள்ள ஒரு சாமியார் நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்ற அதிசயம். அந்த கோயிலில் திருவண்ணாமலையில் எப்படி ஞானத்தை தேடி அலைகிறாங்களோ, காசியில் எப்படி அவங்க மோட்சத்தை தேடி அலைகிறாங்களோ, இந்த கோயில்லையும் அதே போல் ஞானமும் மோட்சமும் கிடைக்கிறதுக்கு உண்டான இடம்தான் இந்த கோகர்ணேஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் சில முறைகள் படி நம்ம வந்து தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு செஞ்சுட்டு வந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் பலவித கர்மாக்கள் நீங்கி நிச்சயம் புதிய வாழ்க்கையை நம்ம தொடங்குவோன்றது மட்டும் உண்மை. இது போல் நிறைய கோவில்கள் இருக்குது. அதிசயங்களை நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி இயக்கிக்கிட்டே இருக்குது. இப்படி நிறைய கோவில்கள் அதிசயங்களை செஞ்சாலும் நம்ம நிறைய கோவில்களுக்கு போகிறதில்ல. நமக்கு தேவையான விஷயங்கள் யாராவது மனுஷன் வந்து இந்த நேரடியாக கையில் கொடுத்துட்டு போனால் நம்ம அழுங்காமல் குலுங்காமல் வாங்கிக்க மட்டும் தயாராக இருக்கும். அந்த கோவிலுடைய கிரகத்தை இந்த பொது வழியில் சொல்லக்கூடாது. அதை சொன்னால் நிறைய பேர் அதை தவறாக உபயோகப்படுத்திடுவாங்க. அதனால் சில நேரத்தில் துன்பங்களும் வந்து சேர்ந்துடும். அதனால் இந்த விஷயத்தை அப்புறமா பார்க்கலாம். இது போல் நிறைய கோவில்களில் அதிசயம் நிறைஞ்சது நம்ம ஊர்லேயே இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடில் ஒவ்வொரு கோவிலாக நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.